தேவனாகிய கர்த்தர் மனுஷனை பூமியின் மண்ணினாலே உருவாக்கி ஜீவ சுவாசத்தை அவன் நாசியிலே ஊதினார். மனுஷன் ஜீவாத்மாவானான். தேவனாகிய கர்த்தர் கிழக்கே ஏதேன் என்னும் ஒரு தோட்டத்தை உண்டாக்கி தாம் உருவாக்கின மனுஷனை அதிலே வைத்தார். அப்போ உருவாக்கப்பட்ட இடம் எனக்கு தெரியாது, ஆனா உருவாக்கின பொருள் எனக்கு தெரியும். அந்த பொருள் மண்ணுக்கு மண்ணாக, புழுதிக்கு புழுதியாக, சாம்பலுக்கு சாம்பலாக, இறையாமையாக வாழ்ந்து கொண்டிருந்தான். என்ன கதை? இதுக்கு முன்னால நம்முடைய அடையாளம், நம்முடைய எண்ணம், நம்முடைய சிந்தனை, நம்முடைய யோசனை, நாம் யாரா இருந்திருக்கிறோம்? தாவீது ஒரு வார்த்தை சொல்கிறாரு, எவ்வளவு இருந்தாலும் நாங்க தூசி தானே ஆண்டவரே, நாங்க எவ்வளவு இருந்தாலும் என்னது கடைசியில மண்ணுக்கு மண்ணாதான் நாங்க ஒப்பாக போகிறோம். சோ நீங்க எடுத்த உடனே ஏதேன் தோட்டத்தை தான் சிருஷ்டிக்கப்பட்டு ஏதேன் தோட்டத்தை தான் ஆண்டவர் என்ன பண்ணாங்க, அங்கதான் அவளை ஆரம்பித்தார். நோ, இங்க இருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளும் இந்த ஏதேன் தோட்டத்துக்கு வருகிறதுக்கு முன்னால நானா வித்தியாசமான இடத்துக்குள் ஆண்டவர் நம்மை வசிக்கும்படியாக செய்தார். ஆனால் அவர் உன்னை உருவாக்கின பிறகு, உன்னை சிருஷ்டித்த பிறகு, உனக்கு சுவாசத்தை தந்த பிறகு, அவருடைய ஆலயமாகிய தேவனுடைய வீட்டுக்குள்ள உன்னை கொண்டு வந்து கணவன் மனைவியாக ஆண்டு கொண்டு வந்து உன்னை சேர்த்தார் ஈஸ்வரன் நாமத்தினால். இந்த கணவன் மனைவி என்னவாக மாறணும் பாத்தீங்கன்னா, நதியாக போறோம். என்னவா போனோமா? நதியாக போகும்போது நதிக்கு என்னதுங்க ஓரமா இருக்கிற அந்த கதையுடைய நுணுக்கம் தான் அந்த தேசத்துல பொண்ணு இருக்கிறது. அந்த பொன் மிகவும் என்னவா இருக்குதுங்களா? விசுவாசிக்கிறவன் ஆண்டவர் உங்களை கல்லுல இருந்து பொண்ணுக்குள்ளே நடத்தி செல்லுங்க. தள்ளப்பட்ட கல்லாகி ஏசப்பா உங்களை இன்னைக்கு என்னவா மாத்துகிறார்களா? கிரீடமாக மாத்தி இருக்கிறார். இதுவரைக்கும் உன்னை மெரிச்சு கொண்டு போன ஜனங்க உன்னை கிரீடமாக எண்ணும்படியாக தேவன் செய்வார். விசுவாசிக்கிறீங்களா? அழைத்த அவர் உண்மை உள்ளவர் உன்னை இறுதி வரும் வரைக்கும் நடத்தி செல்ல என்னவா இருக்கிறார்கள்? So what was to be stamped, எதை மெரிக்கப்பட்டதோ இப்பொழுது அந்த மெரிக்கப்பட்ட பொருளை கூட ஆண்டவர் கிரீடமா மாத்தி. அதுதான் இந்த பொண்ணு எங்க போச்சுங்க? கால்ல இருந்து தெரியலீங்களா? பழைய காலத்து ராணிகள் நீங்க பாத்தீங்கன்னா என்ன பண்ணிருப்பாங்க? கிரீடம் போட்டிருப்பாங்க. இன்னைக்கு நிறைய ராணிங்க என்ன பண்றீங்க? கிரீடம் போடுறீங்க, அப்புறமா ஏதோ ஒரு சுங்கு மாதிரி எடுத்து தலை என்ன பண்றாங்க, அப்படியே ஆட்டினே இருக்கிறாங்க. அது விட்டா காதுல இருந்து ஒண்ணு மேல எடுத்து போய் என்ன பண்றாங்க, சொருவி விட்டுறாங்க. இதெல்லாம் போயிட்டு பிறகு கிளீனா இருக்கிற மூக்குக்குள்ள நல்ல ஒரு என்ன செய்யறாங்க, மூக்குத்திய குத்தி. எவ்வளவு விஷயம் இருக்குது பாருங்க. அது எப்படி மூக்குச்சுன்றாங்க எனக்கு தெரியாது, ஆனா அங்க இருக்காது அந்த பொருள். எவ்வளவு விளையாடப்பட்ட பொருளா இருந்தாலும் என்னதுங்க, இட் மீன்ஸ் அதுக்கு மதிப்பு அங்கே கீழே இல்ல, இந்த மதிப்பு என் தலைக்கு கிட்ட வரட்டும். God இன்னைக்கு உங்களை பொண்ணாக என்னதுங்க, தேவனுடைய உயிராக, ஆவியாக அவருடைய சமூகத்துக்குள்ள நீ ஜுவாலிக்கும்படியாக அவருடைய கண்ணுக்கு முன்னால் 7 நாளும் என் முன்னாலே தான் நீ நடக்கணும் தான் அந்த 7 நட்சத்திரங்கள் வெளிச்சமாக ஒவ்வொரு நாளும் கர்த்தருக்காக எழுந்து பிரகாசிக்க பிள்ளையாக ஆண்டவர் மாற்றி. ஒரு டே உடைய வாழ்க்கையில ஒரு சாட் ஸ்டோரி கூட இல்லாத சந்தோஷமான நாட்கள் ஆண்டவர் நிரப்பி தந்திருக்கிறார். இந்த குத்து விளக்குக்குள்ள எப்பொழுதுமே எண்ணெய் பாயணுங்க. என்னதான் பொன் விளக்காக இருந்தாலும் கூட அந்த விளக்கை எரியும்படியாக நீ உடைக்கப்படாத விட்டால் அந்த எண்ணெய் என்னதுங்க, ஆனா நீ கோல்டா கூட இருக்கலாம், ஆனா இந்த கோல்டு என்னதுங்க, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உடைக்கப்படுகிறது, உருவாக்கப்படுகிறது. ஆண்டவர் கூட உன்னை ரொம்ப விசேஷமாக வைத்திருக்கிறார். தேவனுடைய ஆலயத்துல ஆண்டவர் உன்னை ஆசீர்வாதத்தின் கிரீடமாக வைத்திருக்கிறார். How far you run away from God, God is bringing you back again to His kingdom. எவ்வளவு தூரம் நீ போகிறியோ அவ்வளவு தூரத்துக்கு ஆண்டவருடைய அழைப்பு மேல ரொம்ப விசேஷமா இருக்கும். எவ்வளவு பேர் விசுவாசிக்கிறீங்க பரலோகத்துக்கு போனா என்னதுங்க, பொன் வீதிக்குள்ள நாம் நடப்போம்னு சொல்லி எவ்வளவு பேர் விசுவாசிக்கிறீங்க? உன்னுடைய ஆரம்பம் ரொம்ப விசேஷமானது, உன்னுடைய முடிவும் ஆண்டவருடைய சமூகத்துல எப்படி இருக்க போகுதுங்க? ஒரு ஆமென் சொல்லி எதிர்பார்க்க விசுவாசிக்கிறவங்க கர்த்தர் உன்னை ஒரு நாளும் கீழே விட மாட்டார். உன்னை பொக்கிஷத்தை போல வைத்திருக்கிறார். சிலர் நினைக்கலாம், ஓ என் அநேகர் வந்து மெதித்துக் கொண்டு போகிறாங்க. ஆமாங்க, நீங்க வெளியே இருக்கிற வரைக்கும் நீ மண்ணா இருப்ப, ஆனா உருவாக்கப்பட்ட பிறகு நீ விசேஷமாக நீ விசுவாசிக்கிறீங்களா? மண்ணுக்கு மதிப்பு இல்ல, ஆனா பொண்ணுக்கு மதிப்பு உண்டு. Who are you in Christ Jesus? கிறிஸ்து இயேசுக்குள் நீங்க யாரா இருக்கிறீங்க? தள்ளப்பட்ட கல்லை என்னவா மாறிடுச்சீங்களா? மூளைக்கல்லாக, பிரதான கல்லாக
சுமை தாங்கி அந்த ஆண்டவர் வைத்திருக்கிறார். இன்றைக்கு ஆண்டவர் கூட உங்களுடைய ஸ்டோரிக்குள்ள ஆண்டவர் ரொம்ப அழகாக சில விஷயங்களை வைத்திருக்கிறார். விசுவாசிக்கிறீங்களா? ஏதேன் தோட்டத்துக்குள்ள ஓடுகிற நதி என்ன இருக்குது பாருங்க. அந்த வசனத்துடைய தோராய்கள் நீங்க வாசிக்க முதலாம்